श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு சாய்நாதரின் அனுகிரகம், மாஸ்டர் அவர்களின் ஆசிகளோடு நாம் அனைவரும் சாயின் திருவிளையாடல் என்ற திருநூலை சத்சங்கமாக மாஸ்டர் அவர்கள் கொடுத்த விளக்கங்களை பார்த்து கொண்டே வருகின்றோம். அவ்விதமாக சாய்பாபாவின் தோற்றம். இங்க சாய்பாபாவின் தோற்றம் அப்படின்னு சொன்னாங்க. வெளிப்படையாக பார்த்தா பாபாவின் தோற்றம் எப்படி இருக்குது? பார்க்கறதுக்கும் ஒரு முஸ்லிம் மாதிரி இருக்கார். ஆனா நம் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு ஞானி இருக்கிறார் என்றால் அந்த ஞானியின் வேஷம், பாஷை, அதாவது மொழி, இவை எதையுமே நாம் பார்க்காமல் அவரிடம் ஞானத்தை எதிர்பார்த்து சரணடைய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இப்போ பாபா முஸ்லிம் என்ற பிரமை நிறைய பேருக்கு இருக்கு. அது எப்படி அவர் முஸ்லிம் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? எப்படி முடிவெடுத்தோம்? பாபா முதலாக ஷிரடியில் தோன்றும் பொழுது ஒரு ஃபக்கீராக இருந்தார். ஃபக்கீராக தானே தோன்றினார். எங்க இருந்தாரு? வேப்ப மர அடியில இருந்தார். வேப்ப மரத்தின் அடியில் இருந்தார். அப்படி இருக்கிறச்ச எல்லாருமே, அதாவது இந்துக்கள் முஸ்லிம்கள் என்ற வித்தியாசமின்றி எல்லாரும் அவரை சரணடைந்தே இருந்தார். ஆனா பாபா வந்த காரியம் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா, மனித நேயத்தை தட்டி எழுப்புவதற்காக பாபா வந்தார். ஏன்னா நமக்குள்ள எல்லா பாவனைகளும் உண்டு, நமக்கு எல்லா நாலேஜுமே உண்டு. ஆனா அது எல்லாமே தூங்கிக் கொண்டிருக்கிறது. அது விழிக்க செய்யதா பாபா இங்க வந்தார். அப்படி வரும் பொழுது அவர் என்ன பண்ணாரு? சரி, அந்த வேப்ப மரத்தடியிலேயே பாபா இருந்தார். அவருடைய தோற்றம் வேப்ப மரத்தின் அடியில் இருந்தது இல்லைங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? வேப்ப மரம் அது கல்பவருஷம்னு கூட சொல்லுவாங்க. அந்த வேப்ப மரம், அது வேப்ப எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும். எப்படி? வேர்ல இருந்து அதனுடைய இலை, காய், பூக்கள், உட்டு எல்லாமே கசப்பாக இருக்கும். மனிதனின் இந்த சம்சாரம் மிக கசப்பானதுதான். ஆனா சத்குரு அனுகிரகம் இருக்கிறவங்களுக்கு அந்த கசப்பு தெரியாது. ஆகையால் தான் பாபா உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பக்கத்துல இருக்கிற அந்த இலைகள் எல்லாமே கூட மிக கசப்பாக இல்லாமல் தப்புன்னு இருந்ததா. இதுக்காக சத்குருவை நாடி அவர் சொன்ன விதமாக நம் வாழ்க்கையை நடத்தும் பொழுது இந்த துக்கமாக தெரியும் இந்த சம்சாரம், கசப்பாக இருக்கிற இந்த சம்சாரம் கூட நமக்கு இனிப்பாகவே இருக்கும். சொல்லலாம், சம்சாரம் என்ன கசப்புன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு. நாம் அனைவரும் கூட எத்தனை வாட்டி நினைச்சிருப்போம், ஐயோ என்ன இந்த தலைவலி, எப்படா இதுல இருந்து நம்ம வெளியே போறோமா, வாழ்ந்ததே போதும்னு நினைக்காத நொடிகள் இருக்கா நமக்கு? என்னைக்காச்சும் ஒரு நாள் நினைச்சிருப்போம் இல்லைங்களா? அதுதான் சொன்னாங்க. அது சில கசப்பான நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கும். அது நடப்பதனால நாம் அப்படியே டவுன்ஃபால் ஆயிடும். அது ஆகாம அவர் அந்த விருட்சத்துல இருந்தார். ஆனா பாஹ்யமா பாக்குறதுக்கு வேப்ப மரம் கசப்புதான். ஆனால் அதனுடைய பலன் தெரிஞ்சுக்கிட்டா வேப்ப மரத்துல ஒரு பகுதி கூட வேஸ்ட் ஆகாது. எல்லாமே மருந்து. நமக்கு எண்ணற்ற நோய்களுக்கு மருந்தாக திகழ்கிறது வேப்ப மரம்.
ஆனா வெளிப்படையா பாக்குறதுக்கு கசப்பு. அவ்விதமாகவே இந்த சம்சாரம் மிகவும் அற்புதமானது. இந்த இல் வாழ்க்கை என்றது மிகவும் அற்புதமானது, மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியது. இதுதான் பாபா சொல்ல வர்றார். வெளிப்படையா பார்த்துட்டு ஐயோ என்ன தலைவலி, வேலைக்கு போறதா, சம்பாதிக்கிறது, எல்லா கடமைகளை பாக்குறது, இவங்க கிட்ட திட்டு வாங்குறது, எவ்வளவு செஞ்சாலும் திருப்தி கிடையாது, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தோணும். ஆனா யோசிச்சு பாருங்க, கல்யாணம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா அதுக்கே நமக்கு புரிதல் இல்லை. புரிதல் எந்த ஒரு விஷயத்துக்குமே புரிதல் இல்லை நமக்கு. அந்த புரிதல் கொண்டு வரத்துக்கு தான் ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் முயற்சி செய்கிறார். அந்த புரிதல் எப்ப வரும்? ஒரு விஷயத்தை பத்தி ஆழமாக புரிந்து கொள்ளும் பொழுது அந்த புரிதல் வரும். ஆராயணும். எதுக்காக? ஓர் தம்பதியர் தன்னுடைய தர்மத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை துவங்கி ஒரு சத் சந்தானம், அதாவது நல்ல மக்களை, குழந்தைகளை சமுதாயத்துக்கு கொடுக்கணும். தன்னுடைய வளர்ப்பினால் சமுதாயம் முன்னேற்ற மாதிரி ஒரு மகனோ மகளையோ வளர்த்து சமுதாயத்துக்கு சேவை செய்யணும். இன்னொரு விஷயம், ஒரு சன்னியாசிக்கு சாப்பாடு போடணும்னு யார் போடுவாங்க? ஒரு கிரகஸ்தன் தான் போட முடியும். ஒரு பிரம்மச்சாரி வித்தியை கற்றுக்கொண்டிருக்கிற ஒருத்தனுக்கு சாப்பாடு போடணும்னா யாரு? பெற்றோர்கள் தான் பார்க்க முடியும், மற்றவர்கள் தான் உணவூட்ட வேண்டும். 3 கால் நேரம் பூஜை பண்ணணும்னா அது யாரால முடியும்? ஒரு சம்சாரத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும். இவ்விதமாக அந்த சம்சாரம்ன்றது மிக அற்புதமானது. எப்போ அந்த தர்மத்தை கடைபிடித்து கையாளும் பொழுது. இது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியா போயிடணும்ன்றாங்க. அது எப்படி? நம்மளுடைய கோத்திர ரிஷிகள் எல்லாருமே திருமணமானவர்கள் தான். நாம் வழிபடுற கடவுள்களும் திருமணமானவர்கள் தான். அப்போ இந்த சம்சாரம் வெளியே பார்க்கும் பொழுது பார்க்கறதுக்கு கசப்பாக இருந்தாலும் அது புரிதலோடு தர்மத்தின் அடிப்படையில் நடத்தும் பொழுது அதுவும் மிக அற்புதமான பலனை தரும். சோ பாபா வேப்பமர அடியில அந்த ஒரு வெளிப்படுறதுக்கான காரணம் இது மறைமுகமா நமக்கு சொல்றார். அதுக்கப்புறமா அங்கிருந்தாரா, அவர் வந்த வேலை ஆரம்பிக்கணும்ல. ஒரு நாள் மழை வந்தது, ஊருக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டாங்க. 2 நாள் மழை நிக்கல. 3ஆவது நாள் போயிட்டு பாபாவை பாக்குறாங்க. அந்த வேப்ப மர அடியில அப்படியே சாஞ்ச மாதிரி அந்த தண்ணி ஊடிட்டே இருக்கும் பொழுது அப்படியே உட்கார்ந்து தியானத்துல இருக்கார் பாபா. பாருங்க, அது பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஐயோ நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கிற இவர் மழையில அந்த ஓடுற தண்ணியில அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரே, நாம் எல்லாரும் சுகமா இங்க இருக்கிறோமே அப்படின்னு மனிதர்களுக்குள்ள மனித நேயத்தை தட்டி எழுப்பினார் பாபா. அவர்களாக வந்தாங்க, அவரை வலுக்கட்டாயமா தூக்கி மசீதுக்குள்ள உட்கார வச்சாங்க. அதாவது மசீதுன்னு இல்ல, அது பாழடைஞ்ச ஒரு இடம். அந்த இடம் காலியாக இருந்தது. இவருக்கு அது ஒரு வீடாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இவரோட ஆசிரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அங்க போய் உட்கார வச்சுட்டாங்க பாபாவா. இவங்களா, அதாவது சுத்தி இருக்கிற மக்களே அந்த பாழடைந்த மசீதுக்குள்ள பாபாவை உட்கார வச்சுட்டாங்க. பாருங்க, மக்கள் தான். திருப்பி அவர் முஸ்லிமான பட்டம் கொடுத்தது யாரு? இந்த மக்கள் தான். ஏன்னா அவர் மசீதுக்குள்ள இருக்கிறாரு. பாபா சரி இதுல இருந்து நான் வெளியே வரணும், இது நான் சொல்லணும், இது நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கல. சரி, இவங்க எல்லாருமே இந்த மத கலகம் அப்படின்னு சொல்லிட்டு மத வெறி பிடிச்சு சுத்துறாங்க, இவங்களுக்கு நான் தகுந்த பாடத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது இவங்களுக்குள்ள சகோதர பாவம் வரணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நாம வாயால சொல்றோம் இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு ஃபாலோ பண்றோமா? எங்க பார்த்தாலும் ஜாதி, மதம், பணக்காரன், ஏழை, இந்த குப்பையில தானே மூழ்கி கொண்டிருக்கிறோம்.
எத்தனை அவதாரங்கள் தான் எடுத்தாங்க கடவுள்கள். எத்தனை அவதாரம் எடுத்தாலும் ஒரு அவதாரத்துக்கு ஒரு பட்டம். ராமர் வந்தாரு, க்ஷத்ரியன் சொல்லிட்டாங்க. கிருஷ்ணர் வந்தாரு, யாதவன் சொல்லிட்டாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரா சத்குருவாக அவதரித்தாரு, பிராமணன் சொல்லிட்டாங்க. கடைசியில ஹனுமானுக்கும் இவர் எங்காளுன்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சு. எல்லாருக்கும் ஒரு குலம், ஒரு மதத்தை வந்து இந்த குலத்துக்கு சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு பட்டம் சூட்டினார்கள். அது தவறுன்னு சொல்லிட்டு இப்படி வரக்கூடாது, இவங்களுக்கு தெரிய வைக்கணும் என்ற எண்ணத்துல பாபா தோற்றம் அப்படி இருந்தாலும் நிறைய ஆச்சாரம் கொண்ட பிராமணர்கள், ஆச்சாரம்னா இந்த வெளிப்படையான மடி ஆச்சாரத்தை பத்தி சொல்லலைங்க, சாஸ்திரம் தெரிஞ்ச வேதங்களை படிச்ச பிராமணர்கள், உன்னதமான பிராமணர்கள், உண்மையான பிராமணர்கள் அந்த காலத்துல இருக்கிறவங்க பாபாவை சரணடைஞ்சாங்க. எப்படி? அவருடைய ஸ்தோத்திரிய தன்மை, அவருக்கு இருக்கிற அந்த ஞானத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிறதுனால அவர்களே போய் சரணடைஞ்சாங்க. வெளித்தோற்றம் எப்படி இருந்தாலும் ஞானிக்கு வந்து ஞானம் ஒரு இல்ல, முமுக்ஷுவுக்கு, அதாவது முக்தி தேடுபவனுக்கு ஞானம்தான் வேணும். அதனால ஞானி கிட்ட அவங்க எல்லாருமே போனார்கள். அவ்விதமாக பாபா அவருடைய தோற்றம் எப்படி இருந்தாலும் அந்த மசீதுக்குள்ள வந்தார். வந்து அங்க அக்னியை ஸ்தாபித்தார், துளசி மாடத்தை வைத்தார், மணி கட்டினார். முஸ்லிம்களுக்கு இதுவான அந்த நிம்பாருக்கு இதுவா பூமாலைகள் வைத்தார். இது எல்லாமே செஞ்சார். இப்படி இருக்கிறச்ச அவரை நாடி வெவ்வேறு தேவதர்களை பூஜிப்பவர்கள் வந்தாலும் அவர் நீ என்னையே நம்புன்னு சொல்லல, நீ எந்த கடவுளை சரணடைஞ்சாலும் அந்த கடவுளாக நான் இருக்கிறேன், அப்படியே உன்னை நான் அனுகிரகம் பண்றேன்ட்டு கூட பாபா சொன்னார். அவ்விதமாக சொல்லி மக்களுக்கு கடவுள் மேல இருக்கின்ற பக்தியை இன்னும் திடமாக்கினார் பாபா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாபா என்ன பண்ணுவாரு, சில்லிம் பிடிப்பாரு இல்லைங்களா, அது புகை பிடிக்கிற பழக்கம் பாபாவுக்கு உண்டு. அது இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு தோணலாம் அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சாதனையாகவே செய்வார்கள் அவங்க. எப்படி அந்த புகை உள்ளே இழுத்து விடும் பொழுது என்னுடைய அகங்காரமும் என்னுடைய அஜ்ஞானமும் இந்த அனந்தமான ஆகாயத்தில் ஐக்கியமாகுது அப்படின்ற ஒரு சாதனையாகத்தான் அது செய்வாங்களே தவிர அதுக்கு அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இல்லை அவர்கள். மாஸ்டர் அவர்களுக்கும் இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் அவர் ஒரு அவதூதரை சந்திக்கிறதுக்கு போவார். அவரு சீரால சுவாமின்னு சொல்லுவாங்க. சீரால என்ற ஊர்ல சுற்றி கொண்டிருக்கிற ஓர் மகான். அவர் சந்திக்க போகும் பொழுது மாஸ்டர் ப்ரே பண்ணுவார். அவருக்கு எத்தனை வாட்டி போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணாலும் அவர் வெளிப்பட மாட்டாரு மாஸ்டருக்கு. சரி, ஓகே, இவர் உண்மையான மகானாக இருந்தால், ஏன்னா பாக்குறதுக்கு அவருடைய கால் ஒண்ணு பெருசா வீங்கி ஒரு மாதிரி இருக்கும், முடியெல்லாம் ஜட போட்டு இருக்கும், அழுக்காக இருப்பாரு, பைத்தியக்காரனா பிச்சைக்காரனா, இந்த மாதிரி டவுட்ஸ் நம்ம எல்லாருக்கும் வரும். மாஸ்டருக்கு அவரிடம் போன உடனே மனம் அமைதியாகும். அதனால சரி, இவர் உண்மையான அவதூதரா இருந்தா நான் பாபாவை 100 வாட்டி ஸ்மரணை பண்றதுக்குள்ள அவர் எனக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் வேண்டிப்பாரு. இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, மாஸ்டர் 1 வாரமா டைஃபாய்டு ஃபீவர்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாரு. அப்படி இருக்கிற மாஸ்டர் அங்க போயிட்டு அப்படி வேண்டின உடனே ஒரு 40 டைம்ஸ் பாபா நாமம் சொன்ன உடனே சுவாமி கூப்பிட்டு அந்த ஹோட்டல் வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு அவர் அந்த ஷெட்ல. அவர் சர்வரை கூப்பிட்டு இட்லி கொண்டு கொடு அப்படின்னு இட்லியும் சட்னியும் கொண்டு கொடுப்பாங்களாம். ஃபீவர் ஃபர்ஸ்ட் சிகரெட் கொடுப்பாரு.
சிகரெட் கொடுத்தா மாஸ்டர் வந்து எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்ல போவாரு. ஆனா நான் தானே வேண்டின பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மகான்கள் கையின் வழியாக எது வந்தாலும் அது வந்து பிரசாதம் தான்ற எண்ணத்தோட பழக்கமே இல்லாத அவர் வந்து சிகரெட் குடிப்பார். அப்புறம் ஒரு 2-3 சிகரெட் கொடுப்பாரு சுவாமி. அந்த 2-3 சிகரெட்டும் மாஸ்டர் வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணுவார். அப்போ திருப்பி இட்லி, அப்புறமா தோசை, அப்புறமா உப்புமா, பால், இது எல்லாமே ஏன்னா அவர் பிரசாதம் தானே கேட்டாரு, அதனால எல்லாமே மாஸ்டர் கொடுப்பாரு. ஒரு டைபாய்டு ஃபீவர் இருந்தாலும் ஒரு அவதூதையை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரிடம் போகும் பொழுது நாம் என்ன வேண்டினோமோ அதுக்கு உண்மையாக இருந்தார் மாஸ்டர். ஆக்சுவலா டைபாய்டு ஃபீவர் வந்து ரிட்டர்ன் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆனா அவருடைய நம்பிக்கை அன்னில இருந்து அவருக்கு ஃபீவரே வரலையா மாஸ்டருக்கு. அப்போ அது ஏன் அந்த சிகரெட் வந்து பழக்கமே இல்லாதவருக்கு கொடுத்தாங்கன்னா அவர்களுடைய தன்மை அந்த அகங்காரத்தையும் அஜ்ஞானத்தையும் அனந்தமான ஆகாயத்துல வந்து விட்டதுக்கு அப்புறம் அவர்களும் எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிற ஒரு தன்மையாக கடவுளை வந்து பார்ப்பார்கள். அது அந்த ஒரு சாதனையாக, அதுவும் ஒரு யோக சாதனையாக தான் அவர்கள் பார்த்தாங்க. அதுக்காக தான் பாபாவும் அந்த சில்லிம் வந்து எடுத்துப்பார், எப்பவுமே புகைப்பிடிச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி பாபாவுடைய நடை, உடை, பாவனை அப்படின்னு பொழுது வெள்ளை துணிகளே அணிந்திருந்தார்கள். அதாவது ஆர்ப்பாட்டம் இல்லை. பாபா அந்த தண்ணியில விளக்கு ஏத்தினார் பாத்தீங்களா, அதுக்கப்புறமா அவருடைய புகழ் எப்படி பரவிச்சு. எத்தனை பேர் எவ்வளவு காஸ்ட்லியான திங்ஸ் அவருக்கு கொடுத்தாங்க. ஆனா அவர் அது வந்து கணக்கே வைக்கல, எனக்கு வேண்டாம். அவருடைய சம்ஸ்தானத்திலேயே உணவு வந்து ரெடி பண்ணி மத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாலும் அவர் பிக்ஷை சாப்பாடு தான் சாப்பிட்டார். அவ்வளவு எளிமையாக தான் அவர் வந்து வாழ்ந்தார். அதே மாதிரி காலணிகள், எப்பவுமே காலணிகள் போட்டுட்டு சுத்தினது இல்லை. வெறும் நெண்டிக்கு போகும்போது மட்டும்தான் காலணிகள் வந்து அணிந்தார். இது எல்லாமே ஒரு நைஸ்திக பிரம்மச்சாரி செய்யக்கூடிய செயல். பாபா பிக்ஷான்னம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டார். அவ்விதமாக துணிக்கு பிக்ஷையை சமர்ப்பிச்சுட்டு தான் அவரு சாப்பிட்டார். மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு, அதாவது மற்றவங்கன்னு சொன்னா மனிதர்கள் மட்டும் இல்லை, ஜந்துக்களும் யார் யாருக்கு எது தேவையோ அந்த பிக்ஷ பாத்திரத்துல இருந்து அது எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு மிச்சத்தை அந்த சுவைய இதுல கலக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கூட பார்க்காம எல்லாத்தையும் கலந்து 5 வாய் சாப்பிடுவாராம். இது எல்லாமே ஒரு நைசிக பிரம்மச்சாரி. அதாவது அந்த வெள்ளை துணி, முரட்டு கிளாத்தா இருக்கும் பாத்தீங்களா, அந்த வெள்ளை துணியே அணிவது, பிக்ஷான்னம் சாப்பிடுவது, இது எல்லாமே கூட பாபா ஒரு நைசிக பிரம்மச்சாரி செய்யக்கூடிய விஷயங்கள் செஞ்சுட்டே இருந்தாங்க. குளிக்கிறது கூட இந்த பிரம்மச்சாரின்றவங்களுக்கு வந்து பச்சை தண்ணியை தான் குளிக்கணும் என்ற நியமம் கூட இல்லை இவர்களுக்கு. அப்படி இருக்கிற பாபா என்ன சொல்வாரு, நான் தினமும் காசியில குளிச்சுட்டு வரேன், கங்கையில தான் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் தத்தாத்திரேயர் ஆகிறதுனால. அப்பப்போ அவர் அந்த தலைப்பாக வந்து இருக்கிறது நமக்கு தெரியும். சில வாரங்களுக்கு கூட பாபா குளிக்க மாட்டார். ஆனா அவர்களுக்கு இந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல்லே இருக்காதான். எதுக்காக? நமக்கு இருக்கும், அவங்களுக்கு இருக்காது. எதுக்காக? எப்பவுமே சத்துவ குணத்துல அவங்க இருப்பாங்க. நாம் எப்பொழுதுமே ரஜோகுணம் தமோ குணத்துலதான் இருப்போம். நம்மளுடைய குணங்களின் வெளிப்பாடு தான் அந்த ஸ்வெட்டிங்ல இருந்து வெளியே வரும். ஆகையால் மகான்களிடம் அவங்க எவ்வளவு அழுக்காக இருந்தாலும், அழுக்கான இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அவர்களிடத்துல வந்து துர்நாற்றம் என்றது இருக்கவே இருக்காது.
சில வாரங்கள் 2-3 வாரம் கூட பாபா குளிக்க மாட்டாரு. யாராச்சும் குளிக்க சொன்னா பாபா என்ன சொல்லுவாரு, நான் இப்பதான் கங்கையில வந்து குளிச்சுட்டு வந்தேன், திருப்பி ஏன் இங்க குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். எப்பவாச்சும் ஒரு வாட்டி வந்து ஒரு துணி அணிந்து குளிச்சுட்டு அவருடைய கப்னிய வந்து நினைச்சு போட்டு துணி மேலேயே காய வச்சுக்கிட்டு திருப்பி போட்டுப்பாரு. அது கிழிஞ்சிருக்குதா நல்லா இருக்கா இதெல்லாம் பாக்குறது கிடையாது. சில மாதங்களுக்கு ஒரு கப்னி மாத்துவாரு. அது இது எல்லாமே நமக்கு பார்க்கும் பொழுது வந்து எல்லாரையுமே வந்து சரணடைய செய்யாது இந்த செயல்கள் எல்லாமே, அவங்களுடைய தோற்றம் எல்லாமே. ஆனா ஒரு ஞானிய கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஞானியாலதான் முடியும். இவங்க ஏன் வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளிப்பாடையா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னா, அப்படி எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருந்தா துஷ்டர்கள் கூட அவங்கள போய் சரணடைவாங்க. மகான்களின் தர்சனம் மாத்திரத்திலேயே நன்மை வந்து சேரும் நமக்கு. மகான்களின் தர்சனம் கிடைச்சாலே போதுமா, தர்சனமே நன்மை தரும். ஸ்பர்ஷனம் பாப நாசனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாமளா போய் அவங்க மேல விழுறது கிடையாதுங்க, வேணும்னே பாதங்களை தொடுறது கைகளை தொடுறது அப்படி கிடையாது. அவங்களுடைய அனுகிரகம் எப்படின்னா ஒரு நமஸ்காரம் பண்றோம், அப்படியே அவர் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு அற்புதமாக இருக்கும். இது உணரணும். அப்படி உணரும்போது அந்த ஸ்பர்ஷனம், ஐயோ நமக்கு இப்படி பாபா வெளிப்படையா இல்லையே, பாஹ்யமா எங்க பௌதிகமா பாபா இல்லையே, பௌதிகமா மாஸ்டர் இல்லையே, கவலைப்படையே தேவையா இல்லை. ஏன்னா நம்ம இப்போ சசங்கம் முடியும், நைவேத்தியம் பண்ணிடுவோம், ஹாரதி கட்டுவோம், அப்புறமா நமஸ்காரம் பண்றோம். அந்த நமஸ்காரம் பண்ணும்போது என் தந்தையின் கை என் மேல இருக்கு, அந்த ஸ்பர்ஷனம் எனக்கு தெரியுது, அவருடைய டச் எனக்கு தெரியுது அப்படின்னுட்டு நம்ம உணர்ந்தாலே போதும். அது அவ்வளோ பெரிய உணர்ச்சியும் நமக்கு தரும், அவ்வளோ ஒரு பாரவசியத்தையும் நமக்கு தரும். இந்த மகான்கள் வெளிப்படையா பாகட்டமா இருந்தா நிறைய பேர் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறைஞ்சுதான் இருப்பாங்க. ரமண மகர்ஷி எப்படி இருந்தாரு, வெறும் கோமனம் கட்டின்னு தான் இருந்தார். அவர் வந்து காலுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டே இருக்கும் பொழுது எதிரில இன்னொரு ஆசிரமம் இருந்துதான். அங்க ஒரு சாமியாரும் சொல்லக்கூடாது, போலி சாமியாரும் சொல்லிக்கலாம், அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாராம். எல்லாருக்கும் இப்படி வந்து பார்த்துட்டு இவர் யாரு அவர் காலுக்கு மருந்து தேய்ச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிரில இருக்கிற ஆசிரமத்துக்கு போயிட்டே இருந்தாங்க. அப்போ ரமண மகர்ஷியோட சிஷ்யர் ஒருத்தர் வந்து, பகவான் என்ன நீங்க இப்படி உகந்துட்டு இருக்கிறீங்க, இப்ப வர்றவங்க எல்லாருமே அந்த எதிரில இருக்கிற ஆசிரமத்துக்கு போறாங்க, இங்க யாருமே வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னா, திருடர்கள் கூட்டம் திருடனிடமே செல்லட்டுமே, நமக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்றாரா. ஒரு ஞானியை தெரிஞ்சுக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதுக்கு எவ்வளவோ ஞானம் இருக்கணும். சரி, நமக்கு ஞானம் இல்லை, நாம் மதிக்கும் ஞானி என்று நினைக்கும் ஒருத்தர் சொல்லும் பொழுது நாம் நம்பலாம். அவர்களுக்கு நடக்கின்ற அந்த நன்மையை பத்தி தெரிஞ்சுக்கும் பொழுது நாம் நம்பலாம். இல்ல அவர்கள் சொல்ற சில சாதனை சில விஷயங்கள் கேட்டு நாம் அதன் பின்பட்டு நம்பலாம். இதுக்காகதான் மாஸ்டர் சொல்லுவாரு, பாபா வந்து இருக்காரா இல்லையா, அவர் தத்தாவதாரமா இல்லையா, அவர் ஹிந்துவா முஸ்லிமா, அவர் சத்குருவா இல்லையா, இந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகம் உனக்கு வேண்டாம். டெஸ்ட் வச்சுக்கோ, எத்தனை டெஸ்ட் வேணா பாபாக்கு வச்சுக்கோ. ஆனா அந்த டெஸ்ட்ல அவர் ஜெயிச்சிட்டாருன்னா, நீ சரண் அடைஞ்சன்னா அவ்வளவுதான், அதுல திருப்பி நீ வெளியே வரக்கூடாது. வந்துட்டேன்னா எத்தனையோ பிறவைகள் ஆகுமா திருப்பி அவரை நம்ம பாக்குறதுக்கு. என்ன வர்ற வாய்ப்பை வந்து இழந்துட்டோம். சரணடைவதன் என்ன, தலை அடகி வைக்கிற மாதிரி கணக்கு. இனி அவர் தான் எஜமான், நமக்குன்னு சொந்தமா எந்த ஒரு சிந்தனை கூட இருக்கக்கூடாது. எல்லாமே அவருடைய பிரசாதமா எடுத்துக்கணும், எல்லாமே அவரோட ஆர்டரா தான் எடுத்துக்கணும். அவர் சொன்ன தர்மத்துக்கு ஒபே பண்ணி வாழணும். பாபா மிகவும் குறைவையாக பேசுவாராம். ராமருக்கும் சொல்லுவாங்க மௌனம். அதாவது மௌனம் அப்படின்னா என்ன, தேவை அல்லாதது பேசாம இருப்பது மௌனம், தேவை அல்லாதது பேசாம இருப்பது
மௌனம். பாபா ரொம்ப அமைதியாதான் இருப்பாராம், அதிகமா பேச மாட்டாராம், மிகவும் மிகவும் குறைவாக பேசுவாராம், அதிக நேரம் அமைதியா இருப்பாராம், மிக அவசியமானது மட்டும்தான் பேசுவாராம். எப்பவுமே உறக்க சிரித்ததே இல்லையா. ஒரு மென்மையான புன்னகை அது மட்டும் செய்வாராம். அந்த புன்னகைக்காக எத்தனை வருஷங்கள் ஆனாலும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற எழுதுவார் அவருடைய டைரியில. இருக்கு அந்த புன்னகையில. நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்தோமா? ராமருடைய அழகு ஆண்களை கூட மெய்மறக்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேள்விப்பட்டிருப்போம். பாபாவுடைய புன்னகை அத பாக்குறதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆனாலும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கபர்தே அவருடைய டைரியில எழுதியிருக்காருன்னா, அந்த புன்னைகள் அவர் என்ன பார்த்தார், என்ன தெரியுது? அமெரிக்கா பயமே என்றது தெரியுது. நீ என்னுடைய குழந்தை, நான் என்னைக்குமே உன்னை விட மாட்டேன்னு தெரியுது. அந்த புன்னகை உனக்கு நான் எப்பவுமே துணையாக இருக்கேன் என்றது சொல்லுது. இந்த திருப்தி, ஆனந்தம், சாந்தி, இது எல்லாமே அந்த ஒரு புன்னகையை உணர முடிஞ்சா அதுலயே இருக்கு. எங்கேயுமே சுகம் சந்தோஷம்னு சொல்லல. சுகம் அல்லது சந்தோஷம், இந்த ரெண்டு விஷயத்திற்கு ஆட்கள் இல்லைன்னா பொருட்கள், சூழ்நிலைகள், இந்த மூணு ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ஆனா ஆனந்தத்திற்கு இது எதுவுமே தேவைப்படாது. சுகம் என்றது உடம்புக்கு சார்ந்ததா இருக்கும், அது மற்றவர்களை மேல டிபெண்ட் பண்ணியிருக்கும், மற்ற பொருட்கள் மேல டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்கிறோம், ஏசி பத்தி அந்த மாதிரி. ஆனா ஆனந்தம் என்றது எந்த ஒரு நிலைமையிலையும் மனதை ஆனந்தமாகவே இருக்கும். அப்படி ஒரு ஆனந்தமான நிலை, அந்த ஆனந்தமான வேலையை செய்யும் பொழுதுதான், ஒரு சசங்கம் சொல்லும் பொழுது அந்த ட்ரெஸ் தொப்பகட்டையே அப்படியே நினைஞ்சு போகுது, ஃபுல்லா நினையுது. அந்த நினைஞ்ச ட்ரெஸ்ஸோட ஆனந்தமா ஒருத்தர் சசங்கம் சொல்ல முடியுதுன்னா, அப்ப அதுக்கு சூழ்நிலை தேவைப்பட்டதா? அங்க ஏசி தேவைப்படல, ஃபேன் தேவைப்படல, ஜன்னல் திறந்து போட்டா காத்து வருன்ற எண்ணம் தேவைப்படல. பிடிச்சமான ஒரு வேலை, இதுதான் என் இலக்கு. மாஸ்டர் சத்சங்கம் நீ எங்க இருக்கிற அங்க சத்சங்கம் பண்ணி எனக்கு லட்சக்கணக்கா கொடுத்தது கணக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால என்னால சத்சங்கம் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு கடவுள் குரல் கொடுத்திருக்கிறார். இந்த குரலை நான் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா அடுத்த பிறவியில இந்த குரல் நமக்கு கிடைக்காது. கிடைக்கும்ன்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதாவது கேரண்டி இல்லை. வாய்ப்புன்னு சொல்றது கேரண்டி இல்லை, கிடைக்கும் கிடைக்காமலையும் இருக்கும். அதனால அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யலாம். இது மாஸ்டர் சொன்னதா? யாரோ அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க, சுவாத்தியாய பிரவசனாபியாம். நீ கற்றுக்கொள், எது உண்மையை கற்றுக்கொள், தர்மத்தை கற்றுக்கொள், அதையே திருப்பி 4 பேருக்கு நீ சொல்லிக் கொடு. அதுதான் ரிஷி ரிணம் தீர்த்த மாதிரி கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நாம் பேசுறோம் அப்படின்னா அந்த காற்று எங்க இருந்து வருது? நாபில இருந்து எடுத்து அந்த மூச்சு எடுத்து வார்த்தையாக அது வெளியே வருது. அப்ப நம்ம உயிர் தானே. அவ்வளோ விஷயம் நம்மளுடைய மூச்சுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் பொழுது தேவையற்ற விஷயங்களை பேசாம இருக்கலாம். மௌனம்னா ஒரு நாள் 6 to 6 வரைக்கும் பேசாம இருப்பது கிடையாது. உண்மையிலேயே அந்த மாதிரி ஃபாலோ பண்றவங்க நினைச்சுப்பாங்க 6 to 6 நான் பேச மாட்டேன்ட்டு. ஆனா போகும்போதுல சைகையில காமிச்சிருப்பாங்க. அப்ப நீ மனசால பேசுறன்னு தானே அர்த்தம். ரமண மகர்ஷி சொல்லுவார், மௌனம் என்றது வெளியே இல்ல, உள்ளுக்குள்ள 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 இறங்கணும், அங்கிருந்து மௌனமாக இருக்கணும் அப்படின்னு ரமண மகர்ஷி சொல்லுவாரு. இப்போ மகான் அப்படி இருந்தாருன்னா பாபா அப்படி இருந்தாருங்க அப்படின்னு சொல்றதுக்கா? நம்மளும் அந்த மாதிரி இருக்க சொல்றாரு. அவருடைய நடவுடைய பாவனையில என்ன, அவரை இமிட்டேட் பண்ற மாதிரி அந்த மாதிரி கப்னிய போட்டுக்கணும், தலைப்பாக கட்டுக்கணும் அப்படின்னு இல்லை. ஜெய்சா தேஷ் வைஷா வேஷன்னு சொன்னாரு. நாடு எப்படி இருக்கோ அதுக்கான தோற்றமும் நம்மளுடைய தோற்றம் விதமாக இருந்துட்டே போகணும்னு சொன்னாரு. ஸோ நாம எந்த இடத்துக்கு செல்றோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாம அடாப்ட் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கணும், அகாமடேட் அது இருக்கணும், அக்செப்ட் இருக்கணும்.
இல்ல நான் என் வீட்டுல இப்படிதான் பண்ணுவேன், இங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ கம்மியா பேசுறாங்க. கம்மியா பேசுறது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, எண்ணற்ற சக்தி நமக்குள்ள உருவாகும். இப்போ தேவையில்லாத பேச்சுகள் பேசாம இருக்கும் பொழுது அதுதான் மௌனம்னு கூட சொன்னாங்க. வெளி மௌனம் கூட நம்ம கடைபிடிக்கலாம்ங்க. ஆனா ஆந்தரங்கிக மௌனம், உள்ள மௌனம்னு சொல்றாங்களே, அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். 1 hour கூட நம்மளால இருக்க முடியாது. அது நமக்கு நாமளே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு நாமளே முயற்சி எடுத்தோம்னா தெரியும். அதே மாதிரி பாபா உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லைங்களா, அந்த மசீதுக்குள்ள அவரு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அந்த செவற்றுக்கு ஒரு நாளும் சாஞ்சது கிடையாதா, ஒரு அரை அடி தள்ளியே உட்காருவாரா பாபா. மத்தியான நேரத்துல தூங்குறதும் கிடையாதா, மத்தியான நேரத்துல தூங்கவும் மாட்டாரா பாபா. ஏன்னா அது ஒரு சன்னியாசி தர்மம், நைஸ்திக பிரம்மச்சாரியின் தர்மம், இது எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தள்ளி உட்கார்றார். எந்த ஏஜ் அவர் பாபா இருக்கிற வரைக்கும், அந்த 68 years வரைக்கும் கூட பாபா ஒரு நாளும் அந்த சாஞ்சி உட்கார்ந்ததே கிடையாதா. அதே மாதிரி ஷிரடியில இருக்கிற எந்த கோயிலுக்கும் சென்றது இல்லை. ஏன்னா அந்த கோயிலுக்குள்ள இருக்கிறது அவர் தானே. தரிசனம் கொடுத்தாருல்ல, கண்டோபா விக்கிரகத்துல அவர் ஐக்கியமாற மாதிரி மஹல்சாபாத்தி பையனுக்கு, மார்த்தாண்ட மஹல்சாபாத்திக்கு பாபா தரிசனம் கொடுத்தாரா இல்லையா. இந்த பீஷ்மர் வருவாரு, தினம் கங்கை கரைக்கு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாரு. எல்லா கோயில் முடிச்சுட்டு பாபா கிட்ட வருவாரு. கண்டோபா ஆலயம் மூடி இருக்குதுன்னு சொல்லிட்டு நேரா பாபா கிட்ட வந்துருவாரு. உடனே பாபா சொல்லுவாரு, அந்த கோயில் திறந்திருக்கு போய் பாரு அப்படின்னு. பாபா மசீதுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா எப்படி சொன்னாரு, எல்லா கடவுள்ல இருக்கிற சைத்தன்யம் அவரே தான், கடவுள் எல்லா இடத்துலயுமே இருக்கார், அதை நாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவர் எல்லா இடத்துலயும் எதுக்காக நிறைஞ்சிருக்கிறாரு, அவர் வந்த வேலை என்ன, சோ நம்ம தெரிஞ்சுக்காத பொழுது, அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாத பொழுது அவர் வந்த விஷயம் வேஸ்ட். கடவுள் இருக்காருன்னு சிலர் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க. அந்த சிலர் ஐடென்டிஃபை பண்றதுனால அவர்கள் நமக்கும் நன்மை செய்தவர்கள். அவங்க ஃபுல்லா இந்த ஆன்மீகம் இல்ல, இந்த கடவுள் என்ற சைத்தன்யம் எல்லா இடத்துலயும் இருக்குது, அது வந்த வேலை என்னையோ அது முடியல. ஏன்னா எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணாததுனால அந்த வேலை முடியல. அப்ப அது வந்ததுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் சிலர் அந்த கடவுளை பார்த்து, பகவானுங்க தன்மையை பார்த்து அது நிரூபித்து அதுல ஃபுல்லா முழுகி நம்மளையும், அதாவது பாமர மக்களையும் முழுக செய்யக்கூடிய திறமை அவருக்குள்ள இருக்கு. கடவுளையும் இருக்கார் என்று சொல்லி காப்பாற்றக்கூடிய திறமை அவர்களுக்குள்ள இருக்கு. அந்த சிலரை தான் நாம் ஆழ்வார்கள்னு சொல்வோம். ஆழ்வார் யார் ஆழ்வாங்க, அவர் எல்லார்த்தையுமே ஆள்றாங்க. கடவுளையே காப்பாத்துறாங்களா அவங்க. எப்படின்னா அவருடைய தன்மை யாரும் புரிஞ்சுக்காத பொழுது அவங்களுடைய சாதனையால், அவங்களுடைய தியாகத்தினால், அவங்க விடா முயற்சியால் கடவுளை கண்டறிந்து உலகத்துக்கு காட்டினார்கள். அவர்கள் தான் ஆழ்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறார்கள். இந்த ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே சேவை செய்யறதுதான், அடியேனுக்கு அடியேனாக இருப்பதுதான் அவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. இவ்விதமாக பாபாவுடைய தோற்றம், அவருடைய தோற்றம் அப்படின்னும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே பார்த்த உடனே ஞாபகம் வர விஷயங்கள் எல்லாமே விட்டுட்டு அவருடைய செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஆராய்ந்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். இப்போ அவ்விதமாக பாபா ஏதாவது வழியில போயிட்டே இருக்கிறாரு. அந்த கண்டோபா ஆலயத்தின் முன்னாடி நின்னுட்டுக்கு அப்புறமா ஏதோ சைகைகள்
கையால சைகைகள் காமிப்பாரு. அப்புறமா ஆஞ்சநேயர் கிட்ட வருவாரு. அங்க ஹனுமான் கோயில் இருக்குள்ள மாருதி ஆலயம், அந்த மாருதி ஆலயத்துக்கிட்ட வந்து அங்கேயும் சில கை சைகைகள் காமிப்பார். அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. கண்டோபான்னா சிவன். சிவனுடைய தன்மை என்ன? எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருப்பார். அவ்விதமாகவே எல்லா உயிர்களையும் காத்து கொண்டே இருப்பார். சிவனடியார்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லணும்னா நமக்கிட்ட சமத்துவ பாவனை இருக்கா செக் பண்ணிக்கணும். சிவன் 5 திக்குகள் 5 திசைகள் இருந்து 4 திக்குகள் அப்புறமா மேல இது எல்லா இடத்துல இருந்து பூஜை பண்ணலாம். ஆனா விஷ்ணு அந்த மாதிரி பூஜை பண்ண முடியாது. மத்த எந்த கடவுளையும் பூஜை பண்ண முடியாது. சிவனை பண்ணலாம். அது எல்லா திக்குகளும் நிறைஞ்சிருக்கிறார். அந்த சமத்துவத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறார் சிவன். சிவனடியாரன்னா நம்ம கிட்ட சமத்துவம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ராமன், நான் ராமரை தான் நம்புவேன் அப்படின்னா உன்கிட்ட ராமர் கையால் இந்த தர்மம் இருக்கா அப்படின்னுட்டு தான் செக் பண்ணிக்கணும். நான் மாருதி பக்தன் தான், ஹனுமான் தான் எனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்விதமாக தாசிய பக்தி உன்கிட்ட இருக்கா? கொடுத்த வாக்குக்காக கடல் தாண்டி போனாரு ஆஞ்சநேயர். எத்தனை தடைகள் வந்தது, எத்தனை தடைகள் வந்தாலும் அவர் நின்னாரா? சென்றார் இல்லைங்களா? அது அந்த மாருதி ஆலயத்துக்கிட்ட இன்னும் பாபா வந்து நமக்கு சொல்றாரு, அந்த பக்தியை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த பக்தியை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஹனுமான பூஜிக்கிறேன்னா எதுக்காக? ஹனுமான் மிகவும் சக்திசாலி நினைக்கிறதுனால என்ன வரப்போகுது? ஹனுமானே நம்மளை பாராட்ட மாட்டார். அவருடைய தன்மை எதையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அது செய்யணும். அவ்விதமாக பாபா வந்து அவருடைய தோற்றம், வேப்ப மரத்தின் அடியில் அவருடைய தோற்றத்தின் மூலமாக இந்த சம்சாரம் கசப்பாக வெளி தோற்றத்துக்கு தோன்றினாலும் அது கசப்பானதல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஞானியின் வெளிப்படையான தோற்றத்தை பார்த்து நாம் அவர்களை வந்து குறைவாக இடை போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி, ஒரு சன்னியாசி எப்படி வாழணுமோ அவ்விதமாக வாழ்க்கை முறை அவர் வந்து கையாழ்ந்து காமிச்சாரு. மௌனம் நம்ம எல்லாருக்கும் அவர் சொல்லி கொடுக்கறது மௌனம். ஆக்சுவலா நம்ம எழுதி வச்சு பார்த்தோம்னா இல்ல ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா நாம் 100 வார்த்தைகள் பேசுறோம்னா அதுல 90 வார்த்தைகள், அந்த 90 வார்த்தைகள் வந்து தேவையற்றதுதான். வெறும் 10 தான் தேவையான வார்த்தைகள் இருக்கும். ஆகையால் இன்னைக்கு சத்சங்கத்துல மாஸ்டர் நமக்கு மௌனம் சொல்லி கொடுக்கிறார். தேவையில்லாதது பேசாதீங்க. உங்களுடைய சக்தியை வீணாக்கிக்காம அந்த சக்தியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நமக்குள்ள ஆழமான அந்த மௌனம் என்றது உள்ள ஆழத்தை தொடும் பொழுது அதீதமான சக்தியாக வெளிப்படும் அப்படின்றது மாஸ்டர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். மாஸ்டரும் சும்மா இருக்கும்போது அவரும் சைலண்டா தான் இருப்பாராம். யாராச்சும் வந்து ஒரு கேள்வி கேட்டா அவங்களுக்கு புரியுற வரைக்கும் பதில் சொல்லினே இருப்பாராம். புரிய வைக்கிறதுக்கு மிகவும் முயற்சி பண்ணுவாரா மாஸ்டர். அவ்விதமாக நாமளும் தேவையானதை மட்டும் பேசிட்டு, அதாவது பேசாம இருக்க சொல்லல, நம்மளுடைய பக்தி பாவனையை நிலைக்க செய்வதற்கு சத்கோஷ்டி பண்ணலாம், தவறில்லை. சத்கோஷ்டின்னா நம்மளுடைய பாவனைகளை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி இது நான் புரிஞ்சுக்கிறது கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது. அப்படி தெரிஞ்சுக்கிறது தவறில்லை. இல்ல நான் இன்னைக்கு பாராயணம் பண்ணேன், இதுல எனக்கு சில சந்தேகங்கள் வருது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தவறில்லை. இல்ல இது இன்னைக்கு ரொம்ப அதீதமா எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தது, அது நான் வந்து இந்த பாராயணத்துல இந்த பகுதி எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு ஷேர் பண்றதுல தப்பில்லை. ஆனா தேவையில்லாம இந்த கோல்டு எங்க வாங்கின, அந்த புடவை எங்க வாங்கின, இது என்ன பண்ண, இது தேவையற்ற பேச்சுகள். மற்றவங்க மேல புரளி பேசுறது தேவையற்ற பேச்சு. இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு
இருந்தாலே அதுவே ஆழ்ந்த தியானமாகும். அப்போ நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சக்தி நமக்கு வெளிப்படும். இது பாபாவுடைய உபதேச மொழிகள், அவளுடைய தோற்றத்தின் மூலமாக நமக்கு கொடுத்த உபதேச மொழிகள். இது எல்லாமே மாஸ்டர் எல்லா விஷயத்துக்கும் மிக அழகான விளக்கமும் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில நிறைய எக்ஸாம்பிளா எடுத்துக்காட்டா நமக்கு அவரை வாழ்ந்தும் காமிச்சிருக்கிறாரு. அவருக்கு நன்றி கூறுவது நான் இந்த சத்சங்கத்தை 4 பேருக்கு சொல்லி, இந்த சத்தியம் உண்மையோட சேர்ந்து வாழ சொல்லி, உண்மையை தான் இங்க பகிர்ந்து கொள்கிறோம், உண்மையோட தான் வாழ்ந்து கொள்கிறோம், எல்லாரும் இந்த இன்பத்தை அனுபவிங்கன்னு சொல்லிட்டு 4 பேருக்கு சொல்றது மாஸ்டருக்கு நாம் நன்றி சொல்றது ஆகும். ஆகையால் அந்த தந்தையின் கிருபை எப்பொழுதுமே நம்ம மேல இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டுட்டு ஸ்வஸ்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता।